அமரர் கல்கியின் கள்வனின் காதலி. அத்தியாயம் 5. பகுதி 3. அதைப் பற்றி முத்தையனிடம் பேச வேண்டுமென்றும் கல்யாணியையும் கல்யாணியின் தாயார் தகப்பனாரையும் அவளை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறவனையும் வாயார மனமாரத் திட்ட வேண்டுமென்றும் அவளுக்கு ஆத்திரமாயிருந்தது. ஆனால் முத்தையன்தான் இப்போதெல்லாம் அருகில் நெருங்கினாலே எரிந்து விழுகிறானே. முன் அத்தியாயத்தில் சொன்ன சம்பவம் நடந்து 2 நாள் முத்தையன் வீட்டிற்குள்ளேயே உடம்பு சரிப்படவில்லை என்று படுத்துக் கொண்டிருந்தான். 3ஆம் நாள் காலை எழுந்து வெளியே போய் வெகுநேரம் ஆறு, குளம், வயலெல்லாம் சுற்றிவிட்டு வீடு திரும்பினான். அவன் வீட்டிற்குள் நுழைந்ததும் அபிராமி அவன் எதிரில் வந்து, "அண்ணா, என்னுடைய கையில் என்ன வைத்திருக்கிறேன்? சொல் பார்க்கலாம்" என்றாள். அவளுடைய கைகளை முதுகுக்கு பின்புறத்தில் கோத்துக் கொண்டிருந்தாள். "சொன்னால் எனக்கு என்ன தருகிறாய்?" என்றான் முத்தையன். "சொன்னால் என் கையில் உள்ளதை உனக்குத் தந்து விடுகிறேன். சொல்லாவிட்டால் நீ எனக்கு ஒரு கிராமபோன் வாங்கித் தர வேணும், சரிதானா?" "ரொம்ப சரி. அப்படியானால் சொல்லு, என் கையிலே என்ன இருக்கு?" "நிச்சயமாகச் சொல்லிவிடேன். சொல்லிவிடேன், பார்க்கலாம். உன் கையிலே விரல் இருக்கு. கொண்டா, விரலை தனியாய் எடுத்துக் கொடு." அபிராமி கொஞ்சுகின்ற குரலில், "போ அண்ணா, உனக்கு எப்போதும் விளையாட்டுத்தான். எனக்கு ஒரு கிராமபோன் பெட்டி வாங்கித்தரேன் என்று எத்தனை நாளாய் ஏமாற்றிக் கொண்டு வருகிறாய்?" என்று சொல்லி தன் கையிலிருந்த 2 கடிதங்களையும் அவன் கையில் வைத்துவிட்டு சமையலறைக்குள் சென்றாள். முத்தையன் ஊஞ்சல் பலகையில் உட்கார்ந்து கடிதங்களில் ஒன்றை பிரித்தான். அதன் உரையில் தபால் முத்திரை எதுவும் போட்டிருக்கவில்லை. அதற்குள் ஒரு கல்யாண கடிதம் இருந்தது. அதை பார்த்ததும் முத்தையனின் முகத்தில் கோபம் பொங்கிற்று. அந்த கடிதத்தை துண்டு துண்டாய் 1008 சுக்கலாக கிழித்துப் போட்டான். பிறகு இன்னொரு கடிதத்தை பிரித்துப் படித்தான். அதை படித்தபோது அவனுடைய முகம் மலர்ந்தது. அடுத்த பகுதியில் சந்திப்போம்.